பட்டணத்தின் சரித்திரத்திலேயே அம்மாதிரியான காட்சிகளை கண்டதில்லை என்று எல்லாரும் ஒருமுகமாக சொன்னார்கள். 2 மாதத்திற்கு முன்புதான் அந்த ஊருக்கு மாற்றலாகி வந்திருந்த சப்ஜெக்ட் சத்யநாத பிள்ளை கூட இந்த ராயவரம் இம்மாதிரி காட்சிகளை என்றைக்கும் பார்த்ததில்லை என்று சத்தியம் செய்ய தயாராயிருந்தார். அந்த பட்டணத்தில் வசித்த சகல ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அன்று காலை முதல் தெரு வீதிகளிலேயே நின்றார்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே விதமான பேச்சுத்தான். முத்தையன் பிடிபட்டு விட்டானாம், அவனை இங்கே கொண்டு வருகிறார்களாம். ஆச்சு, சுங்கான் கேட் கிட்டத்தட்ட வந்தாச்சு. உடம்பிலேயே 32 குண்டு பாய்ந்திருக்காம். 60 போலீஸ்காரர்கள் சூழ்ந்து பிடித்தார்களாம். அவ்வளவு பேரையும் திமிரி கொண்டு போக பார்த்தானாம். வீரன் என்றால் அவனல்லவா வீரன்? இப்படி பலவிதமாய் பேசியவர்கள் எல்லோரும் ஒரேடியாய் முத்தையனிடம் அனுதாபம் காட்டியதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயம். அவனிடம் இருந்த கோபம், பயம் எல்லாம் போய்விட்டன. அவனுடைய துணிச்சலையும் தீரத்தையும் பற்றிய வியப்பும் அவனுக்கு நேர்ந்த கதியை பற்றிய இரக்கமும் தான் மிஞ்சி நின்றன. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நேரக்கூடிய அதிர்ஷ்டங்களில் கஷ்டம் வருவதைப் போல அதிர்ஷ்டம் வேறொன்றுமில்லை. அப்போதல்லவா அவனை சூழ்ந்திருக்கிறவர்களின் தயாள சுபாவம் நமக்கு பிரகாசிக்கின்றது. அப்போதல்லவா அவன் மற்றவர்களின் அன்புக்கும் அனுதாபத்திற்கும் பாத்திரமாகிறான். அப்போதேயன்றோ அவனுடைய குறைகளையெல்லாம் ஜனங்கள் மறந்து அவனுடைய குணங்களை மட்டும் நினைத்து பாராட்டுகிறார்கள். இதைவிட ஒருவனுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் வேறென்ன இருக்கிறது? நேரம் ஆக ஆக வீதிகளில் நின்ற ஜனங்களுக்கு பரபரப்பு அதிகமாயிற்று. அவர்கள் பொறுமை இழந்தார்கள். இளம் பிள்ளைகள் வீதிகளில் குட்டிக்காரணம் அடித்தார்கள். கை குழந்தைகளுடன் வந்து நின்ற பெண்மணிகள் அசாதாரணமாய் பிள்ளைகளை அடித்தார்கள். வேலையை போட்டுவிட்டு வந்த ஆண் பிள்ளைகளுக்கு கோபமாய் வந்தது. அந்த கோபமெல்லாம் போலீஸ்காரர்கள் மேல் சென்றது. அன்று ராயவரத்தில் இருந்த ஒவ்வொரு போலீஸ்காரனும் சிறிது மார்பை பார்த்து கொண்டுதான் நடந்தான். சென்ற 2 வருஷமாய் 3 தாலுகாக்களுக்கு பீதியளித்து வந்த பெயர் பெற்ற திருடனை பிடித்துவிட்டோம் என்ற பெருமையை ஒவ்வொரு போலீஸ்காரனும் நன்கு ருசி பார்த்து அனுபவித்தான். அன்று அவ்வூரில் போலீஸ்காரர்கள் நடந்த நடையே ஒரு ஜோராகத்தான் இருந்தது. இது மற்ற ஜனங்களுக்கு பொறுக்கவில்லை. ஒரு சவடால் பேர்வழி ஒரு போலீஸ்காரனிடம் அணுகி, சார், பீடி பற்ற வைக்க வேணும், கொஞ்சம் நெருப்புக்குச்சி இருந்தால் தருகிறீர்களா என்று கேட்டான். போலீஸ்காரன் அவனை முறைத்து பார்த்தான். கூட்டத்தில் இருந்த ஒருவன், அடே, போலீஸ் புலி முறைக்கிறதடா என்றான். புலியை பார், புலியை. ஒரு திருடனை பிடிக்க 40 புலிகள் வேண்டியிருந்தது என்றான் இன்னொருவன். புலியா பூனையா, நன்றாய் பாரடா என்றான் மற்றொரு ஹாஸ்ய பிரியன். சிவப்பு தலைப்பாகையை தட்டி எரியுங்கடா என்றான் வேறொருவன். அவன் தலையிலே 2 மலைப்பிஞ்சை வீசுங்கடா என்று இன்னொரு குரல் கேட்டது. அதே சமயத்தில் 2 மலைப்பிஞ்சுகள் எங்கிருந்தோ வந்து விழுந்தன. இந்த செய்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எட்டவும் அங்கிருந்த போலீஸ்